ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரில் அதிகப்படியான ஆட்கள் ஏறி பயணம் செஞ்சால் அந்த காரை விபத்துக்குள்ளாகும். இதை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்படி தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு கார்களையும் பார்த்துட்டு வரோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரை வச்சு ஒரு ஷோவையே முடிச்சு விட்டாங்க. அதுதான் பிக் பேஸ் ஷோ. அதாவது நீங்களே 24/7 பார்த்துட்டு தான் வரீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்களும் பார்த்துட்டு தான் வராங்க. இந்த ஷோவில் என்ன மாதிரி அற்புதமான வார்த்தையை பேசியிருக்காங்கன்னா, ஓ தே கூன்னு 3 வார்த்தையை பேசியிருக்காங்க. அந்த வார்த்தை ஃபுல் ஃபார்ம் நான் சொல்ல வரல. உங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையே இந்த வார்த்தையாக வச்சுக்கோங்க. இந்த ஷோவில் நடந்தது தான் என்ன, நம்ம கார்னிச்சை பேசிட்டு வரோம், நம்மளையே பாலிடிக்ஸ் பேச வச்சுட்டாங்க. இருந்தாலும் இது சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டாயம் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது இந்த பிரபல பிக் பேஸ் ஷோவில் நம்ம மக்களின் செல்வனாக அறியப்படுற ஒரு பிரபல நடிகர் இதை நடத்திட்டு வராரு, கோஸ்டா. இந்த ஷோவில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே, இந்த டிக்கெட் டு ஃபினாலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷோவோட ஃபைனலை அடைஞ்சிடலாம். ஸோ இதுக்காக அங்கே இருக்க கண்டஸ்டன்ட்லாம் ரொம்ப பாடுபட்டு உழைத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரே ஒரு கார், அது நம்ம மாருதி சுசுக்கியோட காராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காரில் அத்தனை கண்டஸ்டும் ஏறுறாங்க. ஏறிட்டு அதுக்குள்ளே என்னென்னா ஒரு சண்டை வருது. அந்த சண்டை என்னென்னா, இந்த கேம் ஷோவில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து மாற்று பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, காமம்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. அதை பேசினோடனே அவருக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. நீங்கள் எப்படி என்ன அப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, மற்றவங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு அவர் டீட்டெயிலாக விளக்குறாரு. அதாவது டீட்டெயிலாக அந்த ஷோவில் விளக்காட்டியும் அந்த சொல்லே அதுக்கு உதாரணம். ஸோ அப்படி எக்ஸ்பாம்பிள் பண்ண உடனே மற்றவங்கெல்லாம் திட்டுறாங்க, அதட்டுறாங்க, உதைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கல. மதுரை பொண்ணுன்னு பெருமையாக சொல்லிக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம சென்னை பையன், இந்த மதுரை பொண்ணு அதாவது எடுப்பார் கைப்பிள்ளையா இந்த சென்னை பையன் இருக்காப்புல. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு இன்னொரு பொண்ணை தன்னோட காலால் புஷ் பண்ணி தள்ளுறாரு. டைரெக்டாக அட்டாக் செய்யாட்டியும் இந்த பையன் அதாவது மதுரை பொண்ணை மிதிக்கிறாரு. மதுரை பொண்ணு அந்த பொண்ணை புஷ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கீழே விழுறாங்க. உடனே கார்லேருந்து வெளியே வந்துட்டு சில கண்டஸ்டன்ட் அந்த பொண்ணை தூக்குறாங்க. தூக்கிட்டு போனால் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்குன்றாங்க. அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஓவர் ஆக்டிங்னும் மக்களோட சில பேரோட கருத்துக்கள் இருக்குது. இப்படி இந்த ஷோவில் அந்த காருக்குள்ளே பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப அறச்சொல்லு, தரமான சொல்லே கிடையாதுங்க. அவ்வளோ ஆபாசமான சொல்ல, அவ்வளோவான சொல்ல நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டோம்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவில் கேட்குற வார்த்தைகள் தான். ஆனால் ஒரு டிவி ஷோவில், அதுவும் பிரபல நிறுவனம், இந்த மாதிரி ஷோவை தொகுத்து வழங்குகிற நிறுவனம், எத்தனையோ குழந்தைகள் பார்த்துட்ருக்காங்க, பெண்கள் பார்த்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்தளவுக்கு விஷயன்றது நம்மளுக்கு தெரியல. பார்த்துட்ருக்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஷோவில் வந்து எல்லாமே ஒரு கேமாக தான் நடத்திட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு காருக்குள்ளே அத்தனை பேர் ஏறுறாங்க. அதை ஏற விடுறதே அந்த ஷோவோட ஒரு தவறு தான். சரி, அது கூட ஒரு கிரேமின்னு நம்ம கடந்துட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ஷோவுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரி வார்த்தைகள் வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் ஒரு டிவி ஷோவில்னா இதுக்குன்னு ஒரு வரமுறைப்படுத்த இருக்குது. இன்னொன்று, காட்சிகளை அமைக்கிறதுலையும் ஒரு வரமுறைப்படுத்தணும்னு தான் நான் தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் யாரும் அதாவது பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸோ இல்லை லீகல் விஷயத்தில் எதுவும் இஷ்யூஸ் இருந்தாலும் இதில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்க நேரத்தில் இந்த பொண்ணை கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நிறைய அரசொல், அதாவது அசிங்கமான வார்த்தைகள் வந்து, தவறான வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு அவங்க 2 பேர் கீழே விழுறாங்க. கீழே விழுந்தோடனே அந்த பொண்ணை வந்து கீழே விழுந்தவங்கள மருத்துவர்கிட்ட கொடுக்குறாங்க. மருத்துவர் சரி பண்ணி கொடுக்குறாரு. இந்த காரில் உட்காந்துருந்தவங்கள இன்னொருத்தவங்களும் நிறைய கேள்விகள் கேட்டு இறக்கி விடுறாங்க. ஃபைனலாக ஒருத்தர் வின் பண்ணுறாங்க. அதையும் பெருமிதமாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் மக்களின் செல்வன்னு அழைக்கப்படுற நம்மளோட ஒரு தலைவர் வராரு அந்த கோஸ்ட்டை நடத்துறதுக்கு, அதாவது அந்த ஷோவுக்கு கோஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 பேர் செஞ்சது தப்பு, நீங்கள் அந்த ஷோவை விட்டு வெளியே போயிருங்கன்ட்டு அதாவது ரெட் கார்டுன்னு கொடுக்குறாரு. ரெட் கார்டு கொடுத்துட்டா அந்த ஷோவை விட்டு அவங்க வெளியே போயிடணும். அவங்களுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகையும் கிடையாது. அதாவது ஸ்டேஜில் வந்து அவங்கள பாராட்டு விழா, நீங்கள் இத்தனை நாள் ஷோவில் எப்படி நடத்திருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் இவருக்கு ரெட் கார்டை கொடுத்து 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேரோட வாழ்க்கையும் இதுக்கப்புறம் கேள்விக்குறி தான். இதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்ந்து வராங்க, நிறைய யூடியூப் மீடியா இருக்குது, அவங்கள இன்டர்வியூலாம் எடுத்து அவங்கள க்ரோத் பண்ணி விட்றாங்களா இல்லை டவுன் பண்ணி விட்றாங்களான்னு இதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் இறைவன் தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம் நடக்குது. உள்ளே இருக்கவங்க அவன் வந்து எடுப்பார் கைப்பில்லைப்பா, தெரியாமல் தவறு செஞ்சுட்டான், அந்த பொண்ணு தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. ஒரு பெண் என்ன தான் தூண்டுதல் செஞ்சாலும் சரி, அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய சர்வைவல் கேமெல்லாம் விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள நிறைய மியா அப்படின்னு கூட அழைப்பாங்க.
ஸோ இப்படியெல்லாம் அவங்க பெரியாரிஸ்ட்டு பெண்கள்னால் உடம்பை பார்த்தா உங்களுக்கு கேலி கிண்டலாக இருக்கா, உங்களுக்கும் தாய் இருக்குது தங்கச்சி இருக்குன்னு நிறைய பேசுகிற பெண் தான் அந்த பெண்ணை இன்னொரு பெண்ணுக்கு ஆபத்தாக திகழ்ந்திருக்காங்க. அந்த பெண் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. போகும்போது அதுவே நிறைய மக்கள் வந்து ட்ராமாட்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆண் காலில் உருந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதை வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது, பர்சனலாக எடுத்துக்கிட்டால். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய டெலிவிஷனுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் அந்த ஷோவில் நடந்திருக்கு. அதெல்லாம் எடிட்டர் வச்சு எடிட் பண்ணி தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு பேசுகிற வீடியோவே இதில் எதுவும் தவறுகள் இருந்தாலோ எதுவும் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை எந்த இடத்துலச்சும் ஹேங் ஆகியிருந்தாலும் அதை எடிட் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான யூடியூபர் நானே இப்படி பண்ணும்போது அவ்வளோ பெரிய சேனலு, அவ்வளோ பெரிய எடிட்டர் வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க, அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க எப்படி எடிட் பண்ணாமல் மக்களுக்கு டைரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்த்தாங்க? ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. சாமானியனுக்கே கேள்விக்குறினா மக்களாகிய உங்களுக்கு கேள்விக்குறி இருக்கக்கூடாதா? ஸோ நீங்கள் இதுக்கப்புறமாச்சு, அதாவது நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றா சாப்பாடு சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல சீரியலோ, இப்போ அன்னைக்கு போட்ட சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலி கோலங்கள் இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்தோம். அந்த சீரியல்லாம் பார்க்கும்போது அந்த டைமில் தான் நம்ம சாப்பிடுவோம். குழந்தைங்கள்லாம் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிடுவோம். அதாவது உதாரணத்துக்கு 90s கிட்ஸை சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிடும்போது அந்த சீரியலை பார்த்துட்டு சாப்பிட்டோம். அந்த சீரியல்லையோ குடும்ப கதைகள் இருந்துச்சு. சித்தப்பா பெரியப்பா அண்ணினா என்ன, எப்படியெல்லாம் குடும்ப வாழ்க்கை நடக்கும், அது வருமானம் என்ன, அதை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும்னு. ஆனால் இன்றைக்கோ தே கூன்னு நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களும் உட்கார வச்சு சோறு ஊட்டிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் இதை பார்த்துச்சுன்னா அது பிஞ்சு மனசே பழுத்துரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் என்ன பண்ணார், ரெட் கார்டை கொடுத்து கட் பண்ணி விட்டார். ஏன் இந்த கோஸ்ட்டு முன்னாடியே அந்த ஷோவை டெலிகாஸ்ட் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றதை ஒரு டிசைட் பண்ணக்கூடாது? ஏன்னா இவர் ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் இல்லையா? இவர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ இந்த ஷோ எப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கும் பேமெண்ட் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்தா தான் அடுத்தது வந்து ஒரு புரட்சி வெடிக்கும்னு தெரியும். இதெல்லாம் ஒரு தூண்டுதலாக இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த டெலிகாஸ்ட் ஆகிற இந்த எபிசோடை கட் பண்ணிவிட்டு இல்லை அதில் ஏதாச்சும் திருத்தங்களை செஞ்சு விட்டுட்டு வெளியே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ மக்களையும் பார்க்க வச்சுட்டு டிஆர்பியும் ஏற்றி விட்டுட்டு, அதாவது இது எப்படி இருக்குன்னா, அழுகிற பிள்ளையை பாலை குடித்து தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறதா, தூங்குற பிள்ளையை கிள்ளி விட்டு எழுப்பி விடுறதான்ற மாதிரி இருக்குது. சொன்னால் புரியலைல்ல? அதே மாதிரி தான் குழப்பமாக இருக்குது. இவங்களே இந்த டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம், கடைசியில் இவங்களே ரெட் கார்டு கொடுப்பாங்களான்ற மாதிரி நான் சொல்லலைங்க. மக்களோட பொறுக்கருத்து நிறையவே இருக்குது. நிறைய போஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க இதை பற்றி. ஸோ இந்த மாதிரி ஷோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, அதாவது கூட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் யார் வேணாலும் எழுப்பலாம், ஆனால் நம்ம சரியாக இருக்கணும். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 2 பேர் தான் வன்முறையை தூண்டியிருக்காங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல அழுத்தி பேசலை. அழுத்தி பேசுனா என்ன தெரியுமா, காருக்குள்ளே இருந்து கத்துறது இல்லை, அந்த ரோட்டில் இறங்கி கார் டோரை வெளியே தள்ளிட்டு இறங்கி நீ பேசுகிறது தப்புடான்னு சட்டையை பிடிச்சி கீழே இறக்கி அடிக்கலாம் தேவையில்ல, 2 பேர் வெளியே போங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டிங்கன்னு முடிச்சு விட்ருக்கணும். இல்லைனா அந்த பிக் பேஸ் ஷோவை அந்த பிக் பேஸே நிறுத்தியிருக்கணும். இந்த ஷோ வந்து தவறாக போகுது, இதை இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, இது எவ்வளோ பெருமைக்குரிய ஷோ, இந்த ஷோவில் வந்தவங்களாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நடிகர் ஆகியிருக்காங்க, உச்ச நடிகர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி திருத்தியிருக்கணும். அதையும் செய்யாமல் காருக்குள்ளே உட்காந்துருங்களும் ஆமாசாமி போட்டுட்டு இன்றைக்கி அந்த 2 பேரையும் மட்டும் தனியாக அதாவது பேட்டி எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலைக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறத அவாய்ட் பண்ணிடணும். நம்மளுக்கு இந்த கூன்ற இந்த இலக்கிய நாகரிக மொழிகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டா அடுத்த ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே மோஸ்ட் ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகளை ஆல்மோஸ்ட்டு, அதாவது சினிமாக்களை பார்த்து தான் நிறைய குழந்தைகள் கெட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அன்றைக்கி என்ன ஹீரோயிசமாக பார்த்தோம், அதாவது நம்ம தலைவர் படங்களாகட்டும் சரி, அதாவது பழைய டைரக்டர் படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப கதையாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா சம்சாரம் ஒரு மின்சாரம், அதாவது பார்த்திங்கன்னா விசு எடுத்த படங்கள் இருக்கட்டும், நிறைய படங்கள் இருக்குது. நிறைய டைரக்டர்கள் அன்றைக்கி எப்படி எடுத்தாங்கன்னா, குடும்பம்னா என்ன, அதில் கடைசி பிள்ளைப்படும் பாடு என்ன, முதல் பிள்ளைப்படும் பாடு என்னன்றதை டீட்டெயிலாக எடுத்திருப்பாங்க. தாய்னா என்ன, தாரனா என்னன்ட்டு இதை பார்த்து தான் அன்றைய குழந்தைகள், 90 கால குழந்தைகள் அந்த பாசத்தோடு இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம ரோட்டில் வெளியே செல்லும்போது நம்ம பக்கத்தில் இன்னொரு பையன் இருந்தானா, அவன் என்ன பண்ணுவான், சிகரெட் அடிச்சிருந்தாலும் அந்த சிகரெட்டே மறைப்பான். ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் வராரா, ஃப்ரெண்டோட அப்பா வராரான்னு. ஆனால் இன்றைக்கோ கிசான் ஏதோ வார்த்தையை சொல்கிறாங்க, அதெல்லாம் பிரயோஜனப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் எவ்வளவோ அரசாங்கம் ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் நம்மளோட குழந்தைகள் வந்து மாறுவதில்லை. ஸோ நம்மளே கூடிய சீக்கிரம் அவங்கள கெடுத்து விடுற மாதிரி இந்த மொபைல்களை அவங்கள கையில் கொடுக்குறதும் சரி, அதுக்கப்புறம் தப்பான ஷோக்களை அவங்கள பார்க்க வைக்கிறதும் சரி, இது வந்து 18+ கண்டென்ட் உள்ள ஒரு ஷோ. ஸோ இதில் வந்து தனிநபர் விருப்பத்தோடு தான் இந்த ஷோவை பார்க்குறாங்க. இதில் வந்து எந்த பிரச்சனைக்கும் அந்த ஷோ வந்து பொறுப்பாகாது. ஸோ நம்ம
நம்மளோட குழந்தைகளை இந்த மாதிரி ஷோக்கை பார்க்க தூண்டுறதை விட்டுட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதில் இருக்கும் கருத்துக்கள், அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவி சேனல்கள் எத்தனையோ தன்னோட திறமையை காமிச்சு வளரும் இளைஞர்கள் இருக்காங்க. அதாவது யூடியூப்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த ஷோவில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பிரபலப்படுத்தி விட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பட வாய்ப்போ இல்லை ஒரு பாட்டு வாய்ப்போ ஏதோ ஒன்று கொடுக்குறத விட்டுட்டு கண்ட சும்மா ஏதோ பண்ணிகிட்ருக்கவங்களெலாம் கூட்டிகிட்டு போய் விட்டு அந்த ஷோவில் வளர்த்து விட்டு என்னங்க பண்ண போகிறீங்க? அதாவது நிறைய திறமையான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கலைக்காக உயிரை கொடுக்குறவங்க. ஸோ அவங்கள நல்ல திறமையானவர்களான்னு பார்த்து இந்த ஷோவில் சேர்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி தள்ளி விட்டாங்களே ஒரு பொண்ணு, அவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஷோக்கு வந்தாங்க. புருஷன் முன்னாடி எதுக்குங்க ஷோக்கு அனுப்புகிறீங்க? வீட்டுக்குள்ளே ஒன்றா வச்சுருந்தாலே அடிச்சுட்டு உருளுவாங்க. வெளியே அவங்க ஒரே ஷோவுக்கு வந்து என்ன தான் பண்ண போகிறாங்க? அந்த 2 கண்டஸ்டண்ட்டுக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டை உள்ளே இறக்குங்க. 2 பேரையும் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இறக்குனீங்களா என்னென்னு ஒரு கேள்வியாக நான் எழுப்பலைங்க, மக்கள் எழுப்புகிறாங்க. ஸோ 2 பேரையும் உள்ளேயும் விட்டுட்டு அதில் கணவன் போனதுக்கு மனைவி பொங்கி அழுகுறாங்க. இது ஓவர் நடிப்பாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு பச்சையாக சொல்கிறாங்க. நான் இல்லைங்க, மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே வராங்க. இனிமேட்டாச்சு எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் அந்த சேனல்களில் கண்டஸ்டண்ட்டை தெளிவாக உள்ளே இறக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல திறமையானவர்களை உள்ளே இறக்கணும். இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா அவங்க சிறப்பாகவே செய்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி யூடியூப்லேயே, இன்ஸ்டாவிலே, ஃபேஸ்புக்கில் நிறைய காமெடிஸ் பண்ணுற யங்ஸ்டர் இருக்காங்க. நிறைய பிரபலமான யூடியூபர்கள் கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. இன்றைக்கி யாருன்னே தெரியாது, அதாவது தன்னோட தரத்தை தாழ்த்தி கூட நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டிங்கன்னா தரத்தை நம்ம தாழ்த்தியும் நம்ம இன்றைக்கி, அதாவது யூடியூப்லேயே நம்ம தரத்தை தாழ்த்திட்டோம். அதாவது நல்ல ஒரு டெலிவிஷன் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு சேட்டலைட் டெலிவிஷன், இன்னும் தரம் தாழ்ந்து நம்ம கேவலமாக பேசுவோம். அப்போ தான் நம்மளை வந்து இன்னும் மக்கள் பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரத்தை தாழ்த்திக்கிட்டே போவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டு தரமும் தாழ்ந்துக்கிட்டு தான் போவோம். இந்த சோஷியல் மீடியாவாகட்டும் சரி, டிவி சேனல் ஆகட்டும் சரி, உலகமெங்கும் பார்க்கப்படுது. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளும் ஆகட்டும் சரி, சொற்கள் ஆகட்டும் சரி, எல்லாத்தையுமே நாகரிகத்தோடு பயன்படுத்தணும். நம்ம பெருமைக்கு மட்டும் தமிழர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொன்று தொட்ட மொழி, நம்ம ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மொழி தான் உயர்ந்த மொழின்னு பேசுறது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம பிரயோஜனப்படுத்துகிற வார்த்தைகள் தெளிவாகவும் இருக்கணும். அதாவது ஒரு சொல் சொன்னாலும் அதுக்கு விரிவாகவும் இருக்கணும். நல்ல ஒரு அருமையான கருத்துக்களுடைய சொற்களாக இருக்கணும். ஏன்னா பார்த்துட்ருக்கவங்க குழந்தைகள் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, பெரியவர்கள் இருக்காங்க. நாகரிகம் கருதி நம்ம வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தணும். மதுரைக்காரன்றதுக்கு வீரம் மட்டும் முக்கியம் கிடையாது, விவேகமும் முக்கியம், இன்னொன்று சொற்களும் முக்கியம். மதுரையில் பிறந்தது தான் சங்கத்தமிழ். ஆனால் அந்த சங்கத்தமிழுக்கே கலங்க வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க அந்த பொண்ணுன்ட்டு நான் சொல்லலைங்க, நிறைய பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேட்டு எந்த டிவி சேனல்களாகட்டும் சரி, அவங்க நடத்த போகிற நிகழ்ச்சிகளாகட்டும் சரி, மக்களாகிய நீங்களும் சரி, உங்கள் குழந்தைகளை பார்க்க வைக்கிற முறைகளும் சரி, எல்லாத்தையுமே கவனத்தோடு பயன்படுத்துங்க. நம்ம கார்னிச்சரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் சமூகத்தில் நடக்கலாம் அவல நிலைமையை நம்ம நிறைய பேசிக்கிட்டே வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பழைய படங்களை குடும்பம் சார்ந்த விஷயங்களாக படமாக எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கும் நிறைய ஆக்ஷன், அதாவது ஓப்பன் பண்ணவுடனே அவனை போட்டுறணும்டா அந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கிறாங்க. ஸோ பசங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த திருத்தணி இன்சிடென்ட்டு அதுக்கு ஒரு சாட்சி. ஸோ அவங்களும் ஆர்வக்கோளராக என்ன பண்ணிடுறாங்க, இது மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லேபிள் ஆயிடணும், நம்மளை கெத்தாக நினைப்பாங்கன்னு இன்ஸ்டா ரீல்ஸில் பதிவிட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி நாகரிகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சோன்னா நாளைய வரும் யங்ஸ்டர்கள், அடுத்த சந்ததியர்கள் பயன்பெறுவார்கள் தான் நம்மளோட கருத்து. பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஆகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதையும் என்னவா நினைக்கிறீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சின்னு கடந்து போகிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி அடுத்த நிகழ்ச்சி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக மக்கள் இந்த மாதிரி வீடியோஸையும் பார்த்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த பிபி, அதாவது பார்த்திங்கன்னா பிக் பேஸ் ஷோ. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் அதில் நடக்கிற இன்சிடெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியோட வின்னர் யார், ரன்னர் யாருன்னு நம்ம இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்த வரைக்கும், அதாவது இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் வின்னர் கிளியராக தெரியப்படுது, கானா வினோத் அவர்கள். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கார். அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் இப்படி ஒரு பையனான் இருக்கார். அவரோட என்ன மனசுக்குள்ளே தோணுதோ அதை மட்டும்தான் பேசுகிறாரு. ரொம்ப ஜென்யூனாகவே இருக்கார். அதனால் அவர் வின்னர் ஆகிறதுக்கு 100% இல்லைங்க, 110% வாய்ப்பு இருக்குது. ஸோ ரன்னர் ஆகிறதுக்கு சபரி இருக்குது, இல்லைனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் ரன்னராக வருவாங்க. யார் வின்னரு யார் ரன்னருன்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இது மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு, கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.